பிள்ளைகளே அவதானியுங்கள். ஆவண்ணாவின் மிகுதி பகுதியை அவதானிக்கலாம். 193வது பாருங்கள். ஆல ஆல வ இட்ட வட்டம். ஆல ஆல வ இட்ட வட்டம். ஆலவட்டம். ஆலவட்டம் என்று சொன்னால் பழங்காலத்தில் கோயில் உற்சவம், அரச ஊர்வலங்களில் துணி மற்றும் நறுமண வேர்கள் பனையோலையிலான வட்ட வடிவமாக செய்யப்படும் ஒரு விசிறியைத்தான் ஆலவட்டம் என்று சொல்லுவோம். ஆலா 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 என்று சொன்னா அது ஒரு இலங்கை தமிழ் வழக்கு. பருந்தை தான் ஆலா என்று சொல்லுவோம். ஆலா பறந்து வந்து கோழி குஞ்சை தூக்கி சென்றது என்று சொல்லுவோம். அடுத்ததை கவனியுங்கள். ஆலாபனை 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 என்று சொன்னால் இசை ராகத்தின் வடிவத்தை பாடமோ தாளமோ இல்லாமல் விரைவாக வெளிப்படுத்தும் முறை ஆலாபனை என்று சொல்லுவோம். ஆலாய் ஆலாய் பர பர ஆலாய் ஆலாய் பர பர ஆலாய் பர ஆலாய் பர என்று சொன்னால் பறந்து 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 தெரிகிறது. இப்ப நடிகர்களுக்கு பின்னால் ஆலாய் பறக்கிறது இளம் தலைமுறை. இது ஆரோக்கியமானது அல்ல என்று சொல்வோம். அடுத்ததை அவதானியுங்கள். ஆலை 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 என்று சொன்னால் இயந்திரங்கள் மூலம் பொருட்களை தயாரிக்கும் கூடம், ஒரு தொழிற்கூடம் ஆலை என்று சொல்வோம். அடுத்ததை அவதானியுங்கள். ஆலோசகர் 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 குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக இருந்து ஆலோசனை கூறுபவர் ஆலோசகர். அரசியல் ஆலோசகர், ஜனாதிபதி ஆலோசகர் என்பவரை குறிப்பிடலாம். ஆலோசனை 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 என்று சொன்னா ஒருவர் மற்றொருவருக்கு வழிகாட்டுவதற்கு கூறும் வழிமுறை அல்லது புத்திமதி என்று சொல்லுவோம். யோசனையல், சிந்தனையல், அதைத்தான் ஆலோசனை என்று சொல்லுவோம். அடுத்ததை அவதானியங்கள். ஆலோசி 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 என்று சொன்னா என்ன? கலந்து பேசுதல். தனது திருமண விடயமாக தந்தையுடன் ஆலோசித்த பிறகே முடிவெடுத்தான் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். ஆவக்காய் 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 என்று சொன்னால் ஒரு வகையான மாங்காயில் செய்யப்படும் ஊறுகாயை ஆவக்காய் என்று சொல்வோம். அடுத்ததை பாருங்கள். ஆவண ஆவண கா உப்பகம் காப்பகம் ஆவண ஆவண கா உப்பகம் காப்பகம் ஆவண காப்பகம் ஆவண காப்பகம் என்றா பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட இடம். பல வகையான ஆவணங்கள், முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் செட் பண்ணி இருப்பாங்க. ஆவண காப்பகம். வங்கிகள்ல ஆவண காப்பகம் இருக்கு. எல்லா தொழில் நிறுவனங்கள்லையும் ஒரு ஆவண காப்பகம் இருக்கும். அடுத்தது பாருங்கள். ஆவணம் 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 என்று சொன்னா ஒரு தகவலை, ஆதாரத்தை எழுத்தில் அல்லது ஒளி பதிவாக பாதுகாக்கும் செயல்முறை ஆவணம், ஆவணப்படுத்தி வைக்கிறது என்று சொல்லுவோம். 204வது பாருங்கள். ஆவது 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 ஆவதுன்னு சொன்னா ஒரு இடைச்சொல். என்ன? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று சொல்லலாம். காலையிலிருந்து சாப்பிடாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறாய், இந்த கஞ்சியையாவது குடி என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். உதாரணம், உன் தம்பியாவது எங்கள் கொண்டாட்டத்துக்கு வருவதாவது என்று சொல்லி ஒரு ஆக்களை நளினமா கதைக்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த கத்தியாவது வெட்டுவதாவது, இந்த கூட்டத்தில் அவன் கூறியதாவதெனில் என்று சொல்லுவோம். அதுகளுக்கெல்லாம் இந்த ஆவது பாவிப்போம். அது ஒரு இடைச்சொல். அடுத்ததை பாருங்கள். ஆவன ஆவன செய் ஆவன செய் ஆவன ஆவன செய் ஆவன செய் ஆவன செய் என்று சொன்னால் மனுவை பெற்றுக்கொண்ட கடல் வள அமைச்சர் மீனவர் நலனை கருத்தில் கொண்டு
ஆவன செய்வதாக வாக்களித்தார். அப்ப ஆவன செய்யறதுன்னு சொன்னா தனக்கு தேவையான விஷயத்த செய்கிறது. அடுத்ததை பாருங்கள். ஆவி 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 என்று சொன்னா சூடான நீரிலிருந்து அல்லது பனிக்கட்டியிலிருந்து வெளியேறும் வாயு. சூடான தேநீரில் ஆவி பறக்கிறது. அடுத்தது பாருங்கள். ஆவின்னு சொன்னா உடலில் இருந்து உயிர் இருப்பதற்கான அடையாளம் ஆன மூச்சு காற்றையும் ஆவி என்று சொல்லுவோம். பெரியவரின் உடலை விட்டு ஆவி பிரிந்தது என்று சொன்னா என்ன? மூச்சு காற்று பிரிந்தது என்று சொல்லுவோம். 207 பாருங்கள். ஆவி ஆவி பிடி பிடி ஆவி பிடி ஆவி பிடி ஆவி பிடி என்று சொன்னால் மூலிகைகள் கரையும் மருந்துகளை கொதிநீரில் போட்டு நீராவியை சுவாசித்தல். மூக்கடைப்பு நீங்க ஆவி பிடிக்கிறார்கள். அடுத்ததை பாருங்கள். ஆவேசம் 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 என்று சொன்னா உணர்ச்சி பெருக்கு, கடுங்கோபம், தெய்வத்தால் பிடிக்கப்பட்டதாக எண்ணி தன்னை மறந்த வெறித்தனம் ஆவேசம். அம்மன் கோயில் பூசாரிக்கு ஆவேசம் வந்துவிட்டது என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆள் 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 என்று சொன்னா மூழ்குதல், ஆழ்ந்து போறல், ஒரு விஷயத்துல ஆழ்ந்த நிலை, மெய் மறந்த நிலை. பாருங்கள். மகனை பறிகொடுத்த நாளிலிருந்து துயரத்தில் ஆழ்ந்து விட்டாள் அவள், கடும் யோசனையில் ஆழ்ந்து விட்டாள் என்றும் குறிப்பிடலாம். ஆள் குழாய் கிணறு கிணறு ஆள் குழாய் கிணறு ஆள் குழாய் கிணறு. அடுத்தது பாருங்கள். ஆள் துளை துளை கிணறு கிணறு ஆழ்துளை கிணறு ஆள் குழாய் கிணறு ஆழ்துளை கிணறு. இந்த இரண்டையும் பாருங்கள். நிலத்தடி நீரை எடுப்பதற்கு இயந்திரம் மூலம் ஆழ துளையிட்டு அமைக்கப்படும் கிணறு, போர்வெல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடலாம். அடுத்தாவது நீங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து என்று சொன்னா கூர்ந்து அல்லது கவனித்தல், கூர்ந்து கவனித்தல் தான் ஆழ்ந்து என்று சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். ஆழ்வார் ஆழ்வார் என்று சொன்னால் திருமால் மீது பாசுரங்கள் பாடிய 12 வைணவ அடியார்களை குறிக்கும் ஒரு பொது பெயர் தான் ஆழ்வார். ஆழ்வார் பாடிய பாடல்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஓகே. அடுத்து 213 பாருங்கள். ஆழம் ஆழம் என்று சொன்னால் மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரையான அளவு. கிணறு 60 அடி ஆழம் உள்ளது என்று சொல்லுவோம். 214 நீங்கள் ஆள் ஆள் என்று சொன்னால் ஆட்சி செய்தல், ஆண்டு அனுபவிக்கிறது. வயது வந்த ஆணையும் ஆள் என்று சொல்லுவோம், ஒரு நபரையும் ஆள் என்று சொல்லுவோம். ஆள் ஆளுக்கு ஒரு கூடையுடன் தேயிலை பறிக்க சென்றார்கள் என்று உதாரணம் சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள். ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் என்று சொன்னால் ஒருவரை சுட்டி காட்ட பயன்படும் சுட்டு விரல் ஆள்காட்டி விரல், இன்டெக்ஸ் ஃபிங்கர் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஆள்காட்டி விரல். ஆள் சேர் ஆள் சேர் ஆள் சேர் என்று சொன்னால் ஆட்களை திரட்டுதல், தொழிற்சாலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்தல் ஆள் சேர் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆள் படை படை ஆள்படை ஆள்படை என்று சொன்னா வேலையாட்கள், உதவி செய்ய சேர்ந்திருக்கும் நபர்கள். இந்த பாருங்க ஆள்படை எங்களுக்கு இருக்கு என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் என்று சொன்னா தவறுதலாக ஒருவரை மற்றொருவர் என நினைத்து நடந்து கொள்ளுதல் ஆள் மாறாட்டம். மோசடி செய்யும் எண்ணத்தில் வேறு ஒருவர் போல் நடித்தலும் ஆள் மாறாட்டம். ஆள்விடு ஆள்விடு என்று சொன்னா அழைத்து வர சொல்லி ஒரு ஆளை அனுப்புதல். உதாரணம் பாருங்கள். உன் வீட்டுக்கு இப்போதான் ஆள் விட்டேன், நீயே வந்து விட்டாய் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். ஆளர் ஆளர் என்று சொன்னா இடைச்சொல். ஆளர் ஒரு இடைச்சொல், இயல்பு தன்மை உடையவர். இப்ப பாருங்கள். பொருள் ஆளர், செயலாளர், பண்பாளர், அருளாளர் என்று சொல்லுவோம். அவன் இயல்புக்கேற்ற தன்மை உடையவர்கள். அடுத்ததை பாருங்கள்.
ஆ லா கு ஆளாக்கு. ஆளாக்கு என்று சொன்னா ஆளாக்கு உள்ளாகுதல், அவனை ஆளாக்க தாய்ப்பட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள் 222. ஆளுநர். 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 ஆளுநர் என்று சொன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட மாகாண நிர்வாக பொறுப்புடைய தலைவர் ஆளுநர். அடுத்தது பாருங்கள் ஆளுமை. 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 ஆளுமை என்று சொன்னால் ஒரு மனிதனின் தனிப்பட்ட குண தொகுப்பு, உரிமம், அதிகாரம் என்பவற்றையும் ஆளுமை என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள் ஆளோடி. ஆளோடி. ஆளோடி என்று சொன்னால் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்க பயன்படும் வீட்டின் பின்புறம் இருக்கும் இடம் ஆளோடி என்று சொல்லுவோம். குளத்தின் மதில் சுவரை ஒட்டி வசதியாக நடப்பதற்கு உட்புறமாக அமைக்கப்பட்ட வழியையும் ஆளோடி என்று சொல்லுவோம்.